எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதேவி. உங்களில் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இனிமேல் என்னோடய அம்மா ரூபா. இப்போ அவங்களுக்கு 65 இயர்ஸ் ஆகுது. ஒரு 4 to 5 இயர்ஸாகவே அவங்களுக்கு வந்து ஒரு நீல ஒரு டிஸ்கம்ஃபர்ட், கொஞ்சம் தூரம் நடந்தால் பயங்கரமாக பெயின் வரும். கண்டினியூஸாக நடக்க முடியாது. ப்ளஸ் இப்போவே எனக்கு இந்த ஷூட் அதெல்லாம் போயிட்டுருக்கும்போது என்னோட 2 குழந்தைங்களும் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நிறைய இடத்துல நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தோம். பட் எல்லாருமே சொன்ன ஒரே பாயிண்ட் என்னென்னா அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு. பட் சர்ஜரினாலே எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் இல்லையா? சர்ஜரிக்கு அப்புறம் லைக் எப்படி இருக்கும், ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். சப்போஸ் அவங்க நடக்க முடியாமல் போயிடலாம், இல்லைனா வேறு மாதிரி ஏதாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நிறையா பார்த்து அப்போது என்னோட ஒரு ஃப்ரெண்டு மூலிமா, பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த நெக்ஸஸ் பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நல்ல ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் இங்கே வரும்போது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வந்தேன். ஸோ என்ன சொல்ல போகிறாங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் இவங்களுக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, பிகாஸ் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப தயங்குவாங்க. அம்மா இங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் நடக்காமல் போயிடுவேணும் அப்படின்லாம் பயந்தாங்க. பட் டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கிற பாயிண்ட் ஒரு மாதிரி ஒரு மைனர் லேசர் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம பண்ணோன்னா நெக்ஸ்ட் 30 மினிட்ஸில் அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தயக்கத்தோடு சரி நானும் கூட இருந்தேன். ஆக்சுவலி ஓடியில் கிளியராக நல்லா பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ஒரு மிரக்கல் மாதிரி இருந்தது. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களே வந்து ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உனக்கு எப்படிம்மா ஃபீல் ஆகுது? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ பெயினே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸஸ் பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட்.